பார்க்கலாம். இதுக்கு கோபம் வந்த உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன பத்தி என்ன சொன்ன? தனியாதான் இருக்கா? யூஸ் பண்ணிட்டு உதறி விட்டுடலான்னு சொன்னியா? பதில் சொல்லு. அது இல்ல சரு. ரோஹித், உன் அப்பா மாதிரி ஆளு கூட இருக்கிறது என்ன மாதிரி பொண்ணுக்கு முடியாத காரியம். என் டாடி மேட்டர் விடு. நான் தானே உனக்கு முக்கியம். ஐ லவ் யூ சரு. லவ் யாருக்கு வேணும்? லவ் லவ்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பா முன்னாடி ஒரு அடிமை மாதிரி வாழ சொல்றியா? ரோஹித், சாரி, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். இனி தெரிஞ்சே தினம் தினம் உங்க வீட்டுல என்னால நரகத்தை அனுபவிக்க முடியாது. உங்க அப்பா பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள மாதிரி பணக்காரங்களோட கேரக்டரை. பணம் இருக்கிறவங்க கிட்ட மனிதாபிமானம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்களா தப்பானவங்க தானே உங்க அப்பா கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னோட காலம் பூரா என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் ரோஹித், இங்க போயிடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படியே தனியா ஒத்தையோ கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வாழ போற? அப்படின்னா தனியா இருக்கேங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வர. என் மேல இருக்கிற பாசத்தினால இல்ல. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி இனிமேலும் வாழ்ந்துட்டு போறேன். இந்த இன்டென்ஷனோட பழகுறேன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருப்பேன். எஸ், கெட் அவுட் சாமியா. ஓகே சரு, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். யார் நீ? என் பேரு பப்ளு. பக்கத்துல 302ல இருக்கேன். என்ன பண்ற? சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன். பொண்ணை பிடிச்சிருந்தா ஐ லவ் யூ சொல்லிடுவேன். ஐ லவ் யூ சொல்லுவியா? இடியட். இப்ப இல்ல, நல்ல மூட்ல இருக்கும்போது கரெக்ட் பண்ணு. எங்க உருப்பட போற? தரத்துறோம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு இல்ல டாடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன். அதான் மாத்திட்டு போலான்னு வந்தேன். போட்டுக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு 10 ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா, போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. போ. டேய், திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறீ? போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பெல்லாம் நீ ரொம்ப கேட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டையே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே, உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துறமா? சீக்கிரமா சொல்றா. இதுல ஊத்து. சரி, ஊத்தி தொலைறேன். பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரம்யா. என்னைய ரொம்ப மாட்டி விட்டா. நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா. உனக்கு தள்ளி விடுயா. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணனும், வீட்ல வந்து நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். உன்னோட ஹோம் ஒர்க்கையும் சேர்த்து. எல்லாரும் சேர்ந்து என்ன பாடா படுத்துறீங்கடா. என்ன நம்ம ஸ்கூட்டர் பெருசா வளர்ந்துருச்சு? ஐயோ, அடியா என்னடி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாயேண்டி. இது வந்துட்டு இருக்கல. புடிங்க, உங்க செல்போன் வேணுமா? இருக்கட்டும்டி. இங்க வச்சிருந்த ஸ்கூட்டரை எவனோ திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான்டி. ஐயோ 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 ஐயோ, அது நம்ம கல்யாணத்தை போய் எங்க வீட்ல கொடுத்த சீதனமாச்சே. இன்னும் நீ அதை மறந்து தொலைக்கலையா? எப்படி மறக்கிறது? இந்த வீணா போன ஸ்கூட்டருக்காக தானே நம்ம சாந்தி முகூர்த்தத்தை ஒரு மாசம் தள்ளி வச்சீங்க. நீ ஒரு வேலை பண்ணு, இந்த பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மைக்க வச்சு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடுறியா? சாந்தி முகூர்த்தம் ஒரு மாசம் கழிச்சு நடந்ததா? எப்படி நடந்ததுமா? அப்படி கேட்காத. ஒரு சேர் எடுத்து போடு. சகிலா சினிமா பார்த்த மாதிரி எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவா. அன்னைக்கு நடந்தது என் மனசுல அப்படியே இருக்கு. அந்த சாந்தி முகூர்த்தம் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கையில பால் சொம்ப புடிச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே எதிர்பார்த்து அன்னைக்கு ராத்திரி பூரா. அடியே நிறுத்தி உன் பிளாஷ்பேக்க. நான் ஆபீஸ்க்கு போகணும். முதல்ல ஸ்கூட்டர் எங்க போயிருக்கணும் தேடுறதுக்கு வழிய பாரு. ஸ்கூட்டர் தானே? அதான் உங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கானே. அவன் எடுத்துட்டு போயிட்டானா? அவன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போற வரைக்கும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்றியா? அந்த பையன் வரட்டும், தோலை உரிச்சு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாஃப்ட்வேர் வேலை செய்யறாங்க. சாஃப்ட்வேர் வேலைன்னா என்னன்னு தெரியுமா? அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு இல்ல. உங்களுக்கு திறமை இல்ல, பொறுப்பும் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல.
கிளம்புங்க. ஏன் உங்க முகமெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு? ராத்திரி பூரா நீங்க தூங்கலையா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார்? இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? வீக்கெண்ட் தானே, ராத்திரி பூரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க உங்க புருஷன் கூட. வீட்ல என்ன சார் என்ஜாய்மெண்ட்? தினசரி இருக்கிறது தானே. அதே பப்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமாமா, இந்த காலத்து பொண்ணுங்க புதுசு புதுசா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எஸ் சார், யூ ஆர் கரெக்ட். எஸ், ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட். போங்க, ஆபீஸ்ல தூங்கி உயிர் எடுக்காம வேலையை பாருங்க. இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்து பழகிட்டான், அதை முதல்ல குறைக்கணும். பாவம் இவங்க புருஷனுங்க இந்த பொண்ணுங்களோட எப்படித்தான் குடும்பம் நடத்துறாங்களோ தெரியல. புவர் பாய்ஸ். போங்க, சரு வந்தா நான் வந்து பார்க்க சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே சார். பாஸ் எப்பவுமே சரு சருன்னு பேசிட்டு இருக்காரு. ஏன் நம்மளெல்லாம் பிடிக்காதா? ஹே சரு, பாஸ் என்ன அவசரமா கூப்பிட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கூப்பிட்டாரு. போயிட்டு வா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரு உட்காருமா. தேங்க் யூ. சரு, உன்ன மாதிரி திறமையான பொண்ணு தான் எனக்கு தேவை. எனக்கு பாம்பேல 1, ஹைதராபாத்ல 1, சென்னையில 2ன்னு 4 பங்களாக்கள் இருக்கு. அதுல யாரும் இருக்கிறது இல்ல. இது எல்லாத்தையும் முக்கியமா ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியுதா? என் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றக்கூடிய அறிவும் திறமையும் உள்ள பொண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் சரு, இன்னையிலிருந்து உன்னை இங்க இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன். சாயந்தரம் நான் உன் வீட்டுக்கு வர்றேன். எனக்காக நீ என்ன பண்ண போற? எனக்கு சமையல்லாம் பெருசா பண்ண தெரியாது சார். நான் வேணா செஞ்சு தரட்டுமா? எப்பவும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன். பரவாயில்ல, உங்களுக்காக ட்ரை பண்ணி செய்யறேன். எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா செய்ய தெரியும். ஓகே ஓகே சார். சரு, அதுல வெங்காயமும் எலுமிச்சம்பழமும் கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்க சார். இந்த கேள்வி காண முடியல. இப்பதான் 16 வயசு மாதிரி பாக்கிட்டு போலாம். அங்க போய் உள்ள இருக்கு. டீச்சர், இங்க என்ன கூட்டம் போட்டுட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. கன்னி பருவத்துல பாக்கியராஜ் மாதிரி ஏன்டா கோணம் எல்லாம் கட்டி வர? உள்ள என் ஜட்டி இருக்கு, போய் எடுத்து போட்டுக்க போ. என்னது உங்க ஜட்டியை போட்டுக்கணுமா? சீ அதோட நாத்தம் தாங்கல. ஹலோ ஹலோ. நான் ஜட்டி வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. எத்தனை வாங்கி கொடுக்கறதுன்னு நீ அவங்கிட்ட கேட்டு ஹலோ. சொல்லு. டேய், ஏன்டா என் போன்ல இப்படி ஒரு கேவலமான டேய், ringtone அது வச்சிருக்க? எந்த? டேய், அது என்னோட என்னோட மொபைல் கொடுங்க. என்ன கேள்றா தருதல? என்னன்னு சொல்றேன்ல. விடுடா, கொடுங்க விடுடா, டேடி. ஹலோ. ஹலோ பப்ளு. ஹலோ ஹலோ ஹலோ. பப்ளு தான் பேசுறேன். யாருன்னு சொல்லுங்க. நான் சரு பேசுறேன். சருணா என் கூட பைக்ல வந்து முகெல்லாம் கருப்பாயி கண்ணாடிய பார்த்து. ஓ நீங்களா? சொல்லுங்க. இப்ப நீ எங்க இருக்க? நான் கோமணம் கட்டிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். கோமணம்னா என்ன? அது ஒரு மாதிரியான கிராமத்து ஜட்டி. நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம். எனக்கு ஷாப்பிங் போகணும். நீ என் கூட வரியா? எனக்கு இந்த ஊர் புதுசு. ஓகே, இப்பவே வரேன். நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. மெட்ரா பை சிட்டி சென்டர் ஐநாக்ஸ் போய் படம் பார்த்து அவங்க எப்படியே நீங்க உசார் பண்ணிடணும். உட்டாரா பப்ளு, சூப்பர் சான்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன். வாடா வாடா. சரு வெல்கம். பப்ளு, எப்படி போலாம்? ஆட்டோல போலாமா? ஜீப்பா ஆட்டோல போறதா? உனக்காக புதுசா பைக் வாங்கியிருக்கேன். உனக்கு எது இவ்வளவு படம்? அது வந்து எங்க டாடியோட. நீ எதோ வளர்ற. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உன் பைக் எங்க? சரு சரு. பப்ளு அங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த Dress? வாவ், பியூட்டிஃபுல். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல. பெண்களை பெண்மானோட ஒப்பிடுவாங்களாமே, அது உண்மைதானா? அப்படின்னு யார் சொன்னா? ஒரு கிறுக்கு பையன் சொன்னா. சரி, அதை விடு. கீழே என்ன சத்தம்? அதுவா, அவன் ஒரு லூசு பையன். அவன் லவரை கூட்டு போறதுக்கு என்னோட பைக் கேக்குறான். என் ஃப்ரெண்ட தவிர யாரையும் பைக்ல ஏத்த மாட்டே கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் அவன் தொல்லை பண்ணிட்டான். You're so naughty. That's why I like you. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும்
என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளு. சரு ரொம்ப பசிக்குது. ஐயோ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. வா. இரு நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ கிளாஸ் உடைஞ்சிருச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளு? ஒண்ணு இல்ல. ஓகே பப்ளு, உன் கையை கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்ப வேணாலும் என் ஃபிளாட்டுக்கு வரலாம். ஓகே ஓகே. பாய்க்கு வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கிறான், ஒருத்தன் வாட்சுங்கிறான், ஒருத்தன் சைக்கிளுங்கிறான், ஒருத்தன் செல்போனுங்கிறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவனை பெத்து தொலைச்சா? எல்லாம் என்னோட தலை விதி. இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தனுஷ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. டேய் என்னாச்சு உனக்கு? பாரு இவன் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதாண்டி. இந்த கத்துக்கிட்டு இருக்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு, சலனமே இல்லாம. அதுக்கு எவ்வளவு எடுக்கணுமா? வீட்டுல எந்த இடத்துல பணம் வச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான். டேய் மரியாதையா சொல்லு, ஏடிஎம்ல எவ்வளவு பணம் நீ எடுத்த? எத்தனை வாட்டி கேட்டாலும் எருவு மாட்டு மேல மலமஞ்ச மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்கியா? உனக்கு அறிவு இல்ல? எத்தனை தடவை சொல்றது? வாயை திறந்து பதில் சொல்றா. இல்ல நான் உன்னைய செருப்பால அடிப்பேன். வாயை திறடா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. பொண்ணு பின்னாடி சுத்தி என் மான மரியாதை கெடுத்தது இல்லாம இப்படி வீட்டுல உட்கார்ந்து என் உயிரை வாங்காத. நீங்க போய் சொல்ல உன்னை பெற்றதுக்கு ஆட்டுக்களை பெற்றுக்கலாம். நாளைக்கு நான் மாவாத ஆட்டி சென்றிருப்பேன். நீ என் உயிரை எடுத்துட்டு தானே போவ. உனக்கு என்ன பேய்கி பிடிச்சிருச்சா? இவனுக்கு பொம்பளை பைத்தியம் போய் இப்ப ஆம்பளை பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிட்டு ஆடுறான்? எங்க இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன்? ரெக்கார்டு டான்ஸ் ஆடினேன். யார் கூட? ஏன் கூட. கேட்கவே அசிங்கமா இருக்கு. ஓ காட், போய் இந்த மூஞ்சி கூட ஆடணும். நான் மூணுல இருக்கேன் தெரியுதுன்னா விலையை நிக்க வேண்டியதுதானே? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் நீ என் கைய பிடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இப்ப என்னையா பார்த்து நீ எதிர்கேள்வி கேக்குறியா? உனக்கு பொம்பளை பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏய் தொடப்பத்தை எடுத்துட்டு வாடி. இன்னைக்கு உனக்கு நான் பேய் ஓட்டுறேன்டா. அம்மா அடிக்க வேண்டாம்னு சொல்லுமா? எவ்வளவு தைரியம்?